உலகளாவிய அமைதி, வர்த்தகம், தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்த குரோஷியாவும் இந்தியாவும் உறுதி பூண்டுள்ளதாக இரு நாட்டு தலைவர்களும் வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரோஷியா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி குரோஷிய பிரதமர் ஆண்ட்ரேஜ் பிளென்சிகோவுடன் பிரதிநிதிகள் குழு பேச்சுவார்த்தை நடத்தினது. பின்னர் இரு தலைவர்களும் வெளியிட்ட கூட்டறிக்கையில் உலகளாவிய அமைதி, ஜனநாயக மதிப்புகள் மற்றும் வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் கலாச்சாரம் முழுவதும் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவதற்கான உறுதிப்பாட்டை வலியுறுத்தினர். ஐரோப்பாவாக இருந்தாலும் சரி, ஆசியாவாக இருந்தாலும் சரி, போர்க்களத்தில் தீர்வுகளை காண முடியாது என்று கூறிய பிரதமர் நரேந்திர மோடி மோதல்களுக்கு அமைதியான தீர்வை காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மட்டுமே முன்னோக்கி செல்லக்கூடிய பாதை என்று கூறிய பிரதமர் மோடி அனைத்து நாடுகளின் இறையாண்மை மற்றும் பிராந்திய ஒருமைப்பாட்டை மதிப்பதில் இந்தியாவின் நிலையான நிலைப்பாட்டையும் மீண்டும் உறுதிப்படுத்தினார். பயங்கரவாதத்தை மனிதகுலத்தின் எதிரியாக கண்டித்த பிரதமர் ஏப்ரல் 22ஆம் தேதியன்று பெஹல்காமில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை தொடர்ந்து இந்தியாவுடன் ஒற்றுமையுடன் நின்றதற்காக குரோஷிய தலைமைக்கும் மக்களுக்கும் நன்றி தெரிவித்தார். கடினமான காலங்களில் இத்தகைய ஆதரவு பரஸ்பர நம்பிக்கை மற்றும் நட்பின் ஆழத்தை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார். மருந்துகள், விவசாயம், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை மேம்படுத்தவும் இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். உறவுகளை வலுப்படுத்துவதற்கான ஒரு முக்கிய நடவடிக்கையாக இரு நாடுகளும் 4 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டன. தொடர்ந்து 3 நாடுகள் பயணம் நிறைவு பெற்றதை அடுத்து குரோஷியாவில் இருந்து புதுதில்லி புறப்பட்டார்.